லைட் வந்து இந்த பூக்க வைக்கிறதுக்கு காலையும் பகலும் லைட் எரிஞ்சுட்டே இருந்ததுன்னா வருஷம் பூரம் பழம் கொடுக்கும். புள்ளி மாதிரி ஆரம்பிச்சு இவ்வளவு பெருசுக்கு அந்த மொட்டு வளர்றக்கே வந்து உங்களுக்கு 20-25 நாள் ஆயிடும். இந்த தண்ணி பூராத்தையே அது பழத்துக்கு தான் கொடுக்கும். ஏப்ரல்ல பூக்க ஆரம்பிச்சாலும் நீங்க ஜூன்ல தான் பழம் எடுப்பீங்க. இது என்னப்பா புதுசா இருக்குன்னு நிறைய மக்கள் இந்த பழத்தை விரும்புறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கான்றது இப்போதாங்க தெரியுது. இந்த மரத்தை வளர்க்கறதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணுமா? டிராகன் ஃப்ரூட் விவசாயம் தமிழகத்துல உண்மையிலேயே இது லாபம் தருதா? வாங்க விரிவா பாப்போம். டிராகன் ஃப்ரூட் இப்ப தமிழகத்துல அதிகமா சாகுபடி செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது என்னப்பா புதுசா ஒரு பழமா இருக்குன்னு நிறைய பேரு ஆர்வத்தோட வாங்கவும் செய்யறாங்க. இன்னும் சில பேரு விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீலும் பண்றாங்களாம். 1 கிலோ டிராகன் ஃப்ரூட் 200 ரூபாய் அப்படின்ற விலையில விற்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்குங்க. இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டத்திலேயே அந்த பழம் வந்து பழுக்கும் போது ஸோ அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி பழத்தை வந்து அனுப்பி வைக்கும்போது அது காயாக இருக்கும்போது தான் வந்து கட் பண்ணி அனுப்பியும் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து டேஸ்ட் வேரியேஷன் கொஞ்சம் ஏற்படுது. அண்ட் இந்த டிராகன் ஃப்ரூட்டில் சுகர் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். இந்த டிராகன் ஃப்ரூட்டுக்காக முதலீடு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஒரு ஏக்கருக்கு 8 இருந்து 10 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. முதலீடே அதிகமாக இருக்கும்போது லாபமும் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதுதாங்க இல்லை. 1.5 வருஷத்துலேயே பழம் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் அளவு கம்மியாக இருக்கும். 5 வருஷம் கழிச்சு தான் நல்லா ஒரு மேக்ஸிமம் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டியோட பழம் வரும். ஒரு தூணில் பார்த்தீங்கன்னா 4 செடி சேர்ந்து இருக்குங்க. ஸோ ஒரு தூணுக்கு வந்து 20 இருந்து 25 கிலோ வரைக்கும் கொடுக்குமா. இதுக்கு தண்ணீர் அதிகமாக விடக்கூடாதான். இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் விடணுமாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 10 நாளைக்கு ஒரு தடவை. அண்ட் வாய்க்கால் பாசனம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் உற்பத்தியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணாதான் சேஃபாக இருக்கும். ஏன்னா நிறைய உற்பத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல ரேட்டுக்கு போலன்னு வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்தமாக நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு 500 தூண் வைக்க முடியும். 20 இருந்து 25 கிலோ கொடுக்கும்போது மொத்தமாக 6000 இருந்து 9000 கிலோ வரைக்கும் வந்து ஒரு ஏக்கர்ல இருந்து வரும். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது 1 கிலோவுக்கு 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் தான் வந்து நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். அதில் இந்த முதலீடே வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு ஈக்குவலாக வருது. ஸோ உண்மையிலேயே இந்த டிராகன் ஃப்ரூட் விவசாயம் லாபம் தருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக கையை கடிக்காமல் இருக்குங்க. அந்த அளவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் விவசாயி அப்படின்ற பேஜில் இந்த டிராகன் ஃப்ரூட் விவசாயத்தை பற்றி முழுசாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.